மாஷா அல்லாஹ் நம்ம முதல்ல பேசின மாதிரி இப்ப அடுத்த 3 வருஷத்துல நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சி மேம்பாடு எந்த அடிப்படையில நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட மாஷா அல்லாஹ் ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த பேப்பர்ல உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே இருக்கும் 10 விஷயங்கள் இருக்கும். ஒரு மஹல்லா, ஒரு ஊர், ஒரு 5000-10,000 நபர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல அடுத்த 3 வருஷத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு 10 அம்ச திட்டங்கள். இந்த 10 அம்ச திட்டங்களை எல்லா நிலையிலும் செயல்படுத்தணும். ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு மட்டும் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு இல்லாம இந்த 10 விஷயங்களையும் மஷூரா செஞ்சு ஒரு டீம், ஒரு குழு உருவாக்கி அந்த குழு வாரம் 15 நாளைக்கு ஒரு தடவை மஷூரா பண்ணி தொடர்படியாக துறை சார்ந்த மக்களை நம்ம கூட இணைச்சு இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் பின்னாடி சொல்லுவேன். இதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லி. பட் திட்டம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திட்டத்துக்கு முன்னாடி இதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த தற்கால சூழ்நிலையில நம்முடைய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் என்ன. எப்பயுமே ஒரு மருத்துவம் பார்க்கிறோம்னா அதுக்கு முதலாவதாக நோய்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோய்களை அறிஞ்சுக்கிட்டு தான் மருத்துவம் செய்ய முடியும். அப்ப இன்றைய தற்கால சூழ்நிலையில சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை, நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, தமிழ்நாடு, உலகம் முழுக்க இந்த பிரச்சனைகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. ஒன்று, கல்ச்சரலி டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு உலகத்துல அதிகரிக்குது. கல்ச்சரலி நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கலாச்சார சீர்கேடு, நாங்க பாக்குற படங்கள், நாடகங்கள், வெப் சீரியஸ், மோசமான வலைதளங்கள், ட்ரக்ஸ், போதை வஸ்துக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கல்ச்சரலி நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். இதை நம்ம மக்களை எப்படி மீட்டெடுக்க போறோம்? இரண்டாவது, ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல், அகலாக் சார்ந்த வாழ்வியல்ல சமூகத்துல பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆட்டிடியூட், மக்களிடத்துல எப்படி நடந்து கொள்றது. ஒரு பேரண்ட பிள்ளைங்க எப்படி மதிக்கிறாங்க, ஊர்ல உள்ள மூத்தவங்களை இளைஞர்கள் எப்படி மதிக்கிறாங்க, ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரு இணைப்பு பந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பலகீனப்பட்டு போயிருச்சு. எல்லாரும் சமூகத்தை வளர்க்கணும், மேம்படணும்னு ஆசைப்படுவோம். ஆனா ஒன்றிணைந்து செயல்படுறதுல பெரிய பலகீனம் இருக்கும். நாலாவது மிக முக்கியமான விஷயம் சுயநலமான வாழ்க்கை முறை. எதை செஞ்சாலும் இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அப்படி இல்லாம இதை நான் செய்வது என்பது அல்லாஹுக்கானது, இதனுடைய கூலி நிச்சயமா அல்லாஹ் எனக்கு கொடுப்பாங்கிற பொதுநல சிந்தனைகள் மக்களுக்கு கொடுக்கப்படணும். இதெல்லாம் கொடுக்கப்படும் போதுதான் மாஷா அல்லாஹ் நம்ம திட்டங்களை போய் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். நம்முடைய பிளான் என்ன அப்படின்னா 10 விஷயங்களை நம்ம அடுத்த 3 வருஷத்துல திட்டமிடுறோம். ஒன்று, அனைவருக்கும் குர்ஆன். ஃபர்ஸ்ட், தொண்டியில 12,000 மக்கள் இருக்காங்கன்னா எல்லா வீடுகளிலையும் எல்லா குடும்பங்கள்லையும் எல்லா மக்களுக்குமே இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நமக்கு வேணும். இது 3 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் கூட ஆகட்டும். ஆனா நம்ம இடத்துல திட்டம் இருக்கணும். எல்லா வீடுகள்லையும் இந்த குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுருச்சா? இஃப் யூ கிவ் குர்ஆன், குர்ஆன் வில் கிவ் ஆல். நீங்கள் மனிதர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். குர்ஆன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முஅஜிஸா. நாங்க நபியை பார்க்கல, ரசூல பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, தபா தாபீன்கள், நாங்க யாரையும் பார்க்கல. நாங்க பார்க்கிற ஒரு அதிசயம் என்பது குர்ஆன் மட்டும்தான். அந்த குர்ஆனை கூட மக்கள்கிட்ட சேர்க்காம விட்டுட்டோம்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோமா, எல்லா மக்களுக்கும் இந்த குர்ஆனை பார்த்து படிச்சு விளங்க முடியுமா? இல்ல குர்ஆனுடைய படிக்கவாவது தெரியுமா? குர்ஆனை பார்த்து தர்ஜுமா இல்லாம குர்ஆனை பார்த்து சும்மா படிக்கவாவது தெரியுமா அப்படின்னா அது கூட பலகீனமாக இருக்கு. உலகத்துல மொத்தம் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதுல 190 கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறாங்க. 56 இஸ்லாமிய நாடுகள் உலகத்துல இருக்குது. ஆனா குர்ஆனை பார்த்து முறைப்படி தஜ்வீதோடு மஹரஜோடு ஓதத் தெரிந்த மக்கள் வெறுமன 3-4% மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. முறைப்படி ஓத தெரிந்த மக்கள், போனட்டிக்ஸோட உச்சரிப்புகளை சரியா ஓத தெரிந்த மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறாங்க. அப்ப நாங்க குர்ஆனை கூட மக்களை ஒண்ணு சேர்க்க முடியல, மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியலன்னா அதை விட கை சேதம் என்ன இருக்க முடியும்? நம்ம ஊரினுடைய முதல் தன்மையே அதுதான். குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் ஆய்வின் அடிப்படையில சொல்றேன். குர்ஆன் நம்மளெல்லாம் பாதுகாக்க முடியாது. இந்த குர்ஆனை நம்மளாலெல்லாம் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் தான் இந்த குர்ஆனை, நபிய, இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான்.
ஒருவேளை இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட சதிகளையும் சூழ்ச்சிகளை போல வேற ஒரு மதத்திற்கோ வேற ஒரு சமுதாயத்திற்கோ செய்யப்பட்டிருந்தா இன்னொரு அந்த சமுதாயமும் அந்த மார்க்கமும் அழிஞ்சு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு 1446 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நொக்கத்தாவை கூட யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா இதை பாதுகாக்கிறது அல்லாஹ். இந்த குர்ஆன, இந்த ஹதீஸ, இந்த நபிய, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ். இதை ரொம்ப நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது 4 விஷயத்தை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த குர்ஆன் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? வாட் இஸ் இஸ்லாம்? The most authenticated and organized religious only the Islam. உலகத்திலேயே பரிபூர்ணமான ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தான். அந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? பெரியவங்க எல்லாரும் இதை ரொம்ப ஆழமா மனசுல கொண்டு வாங்க. இதை உங்களுடைய குழந்தைகள்கிட்ட, மனைவி மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லுங்க. இஸ்லாத்தினுடைய மூலக்கூறுன்னு இருக்குது. மூலக்கூறு 4 விஷயம் தான் இஸ்லாத்தினுடைய மூலக்கூறு குர்ஆன் சொல்லுது. ஒன்று வஹதானியத். ஒன்று என்ன? வஹதானியத். இறைவன் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கம் மிக ஆழமாக நமக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம். இதான் மூலக்கூறு, இதான் அடிப்படை. இஸ்லாத்தினுடைய பேஸ் இதுதான். முதல்ல வஹதானியத். இரண்டாவது ரிசாலத். இந்த உலகத்துல நீ எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். முதல்ல தௌராத்தை கொடுத்தான், அதுக்கப்புறம் ஜபூரை கொடுத்தான், அதுக்கப்புறம் இன்ஜீல கொடுத்தான், இறுதியாக குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இந்த 3 வேதங்களுடைய அப்டேட் தான் குர்ஆன். அவர் இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான மூலக்கூறு ரிசாலத், குர்ஆன். நம்மள்ட்ட இருக்கிற குர்ஆன். மூணாவது மிக முக்கியமான விஷயம் ஷரியத். குர்ஆன் என்ன சொன்னுச்சோ அதை எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறைய நபிமார்கள் மூலமாக ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்களை அனுப்பி அதை வாழ்ந்து காட்டினா அல்லாஹ். அதுக்கு பேர் ஷரியத். ஷரியத் என்பது அடிமைத்தனம் கிடையாது. ஷரியத் என்பது கட்டுப்படுதல் அப்படிங்கறத நம்முடைய பெண்களுக்கு புரிய வைக்கணும். இன்னைக்கு நான் பல இடத்துல கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டியில பேசும் போதெல்லாம், சமீபத்தில் ஜமான் முஹம்மது கல்லூரியில எனக்கு ஒரு ஸ்பீச் இருந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா பெண்கள் தான் இருந்தாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய பெண்களுடைய கேள்வி என்னன்னா, இஸ்லாம் அடக்குமுறை செய்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பெண்கள். அடக்குமுறை செய்தா, எங்களை கட்டுப்படுத்த நினைக்குதா? அப்ப நான் சொன்ன இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை போதிக்கல. இஸ்லாம் போதிக்கிறதெல்லாம் என்னன்னா ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை தான் போதிக்குது. ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை தான் இஸ்லாம் போதிக்கு. இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு உலகம் சுதந்திரம்ங்கிற பேர்ல மனிதர்களை அடிமைகளாக மாத்திக் கொண்டிருக்கு. இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டை அடிமைத்தனமாக வெளிப்படுத்துது. ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நான் அந்த பெண்கள்கிட்ட கேட்டேன், கார் வண்டி எல்லாம் ஓட்டுவோம்ல, கார் வண்டி எல்லாம் இப்ப கார் ஓட்டுறோம். ஒரு கார் எப்ப வேகமா போகும்? ஒரு கார் எப்ப வேகமா போகும்? ஆக்சிடென்ட் கொடுத்தா வேகமா போகும். வேற ஒரு காரை எப்ப வேகமா ஓட்டுவோம்? நம்ம ரோடு ஃப்ரீயா இருந்தா. ஒரு காரை எப்ப வேகமா ஓட்டுவோம்னா எப்ப அந்த கார்ல பிரேக் சரியா இருக்கோ அப்பதான் ஓட்டுவோம். ஒரு BMW கார் 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். எப்ப 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம்னா எப்ப அந்த BMW கார்ல பிரேக் சரியாக பிடிக்குதோ அப்பதான் 300 கிலோமீட்டர் வேகத்துல போவோம். பிரேக் பிடிக்காத கார்ல 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போக மாட்டோம். பிரேக் என்பது அடிமைத்தனம் அல்ல. பிரேக் என்பது அந்த 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ வேகமா போறதுக்கு உண்டான அடித்தளமே பிரேக் தான். வாழ்க்கையில ஷரியத் கொடுக்கிறது. ஷரியத் என்பது அது அடிமைத்தனம் அல்ல. ஷரியத் என்பது அது பிரேக் போல, அது ஒரு கட்டுப்பாடு, கண்ட்ரோலிங் சிஸ்டம். அது அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் சரியாக இருந்தா தான் நீ காரை எவ்வளவு வேகமா ஓட்ட முடியும். இந்த வாழ்க்கையை இன்பமா ரசிச்சு ரொம்ப அப்படியே அழகா நீ வாழணும்னா ஷரியத் என்பத கட்டுப்பாடு உனக்கு இல்லைன்னா நீ வாழ முடியாது அப்படின்னு அந்த பெண்களுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி அவங்களுடைய மேக்ஸ் உடைய ஃபார்முலாவோட சொன்ன ஒண்ணுதான் அந்த பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரியலி அண்டர்ஸ்டுட். நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஷரியத் என்பது ஒரு அடிமைத்தனம் அல்ல. ஷரியத் என்பது கட்டுப்படுதல். கண்ட்ரோலிங் சிஸ்டம் இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. சுய கட்டுப்பாடு, இஸ்லாம் சொல்லக்கூடியது சுய கட்டுப்பாடு, தனி மனித கட்டுப்பாடு. இப்ப மூணாவது இஸ்லாத்தினுடைய கோர் என்னன்னா ஷரியத். நாலாவது இஸ்லாத்தினுடைய கோர் என்னன்னா ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம்.
இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். இந்த உலகத்துல எல்லாரும் மௌத்தா போகும், அல்லாஹ்ட்ட முன்னாடி நிக்கணும், அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி கேட்பான், அங்க சுவர்க்கம் நரகம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நமக்கு பனிஷ்மெண்ட் அல்லது அவார்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பக்கூடிய வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஆகிரத். அப்ப இஸ்லாமிய மூலக்கூறுகள் அப்படிங்கிறது 4 பகுதிகளாக இருக்கு. குர்ஆன் சொல்லக்கூடிய மூலக்கூறு, ஒன்று வஹதானியத், இரண்டாவது ரிசாலத், மூணாவது ஷரியத், நாலாவது ஆகிரத். இந்த 4 விஷயங்களை தான் குர்ஆன் மிக ஆழமாக நமக்கு எடுத்து வைக்கிறது. இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். பாண்டர் இட், அதை வாழ்க்கையில அதை ஆய்வு செய்யணும். பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த குர்ஆன் நம்முடைய 12,000 மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? அதுக்கு நம்ம என்ன திட்டம் போட்டிருக்கிறோம்? அதுக்கு என்ன முயற்சிகள் செய்யறோம்? அதோட எல்லா மஸ்ஜிதுகள்லையும் மக்தபுகளை வலிமைப்படுத்துறோமா? மக்தப் என்பது சாதாரண பாடத்திட்டம் இல்ல. மக்தப் என்பது நம்முடைய கலாச்சாரம். மக்தப் என்பது நம்முடைய வரலாறு. மக்தப் என்பது நம்முடைய மிகப்பெரிய சிவிலைசேஷன், நம்முடைய நாகரீகம். அதை நம்ம சுமக்காத வரைக்கும், நம்முடைய குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு குர்ஆனோடு இணைக்காத வரைக்கும் ஒருபோதும் சமூக எழுச்சி ஏற்பட போறதே இல்லை. எத்தனை பேர் வந்து பேசினாலும், எவ்வளவு கூட்டங்கள் நடத்தினாலும், வருங்கால சந்ததிகளை குர்ஆனோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு, ஷரியத்தோடு, மஸ்ஜிதுகளோடு இணைக்காத வரைக்கும் ஒருபோதும் மாற்றங்கள் நிகழாது. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது முதல் நம்முடைய திட்டம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் கணக்கெடுத்து அந்த வீடு வீடா போகணும். வீடு வீடா போய் மக்களை சந்திக்காத வரைக்கும் மாற்றங்கள் நிகழ போறது. இதை ஒவ்வொரு ஊர்களும் கிராமங்களும் ரொம்ப ஆழமாக விளங்கிக்கணும். ரொம்ப முக்கியமான பகுதி. நான் ஆய்வின் அடிப்படையில சொல்றேன். வரலாறுகள் சுத்தமாக இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படுது. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவருடைய பாட புத்தகத்தில் இன்னைக்கு கிடையாது. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சருடைய பாடம் நம்முடைய பாட புத்தகத்துல கிடையாது, எடுத்துட்டாங்க. 1000 ஆண்டு வரலாற்றுகளை நாங்க பாட புத்தகத்திலிருந்து அகற்றிவிட்டோம் அப்படிங்கறத பார்லிமெண்ட்ல அவ்வளவு தெளிவா பேசுறாங்க. வரலாறுகள் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம்? எங்க இருந்து சொல்லிக் கொடுக்க போறோம்? நம்முடைய பள்ளிக்கூடங்கள்ல காலைல 8 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி 5 மணி வரையும் பள்ளிக்கூடங்கள்ல இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ்ங்கிற வார்த்தை அல்லது அவங்களுடைய பாடத்திட்டங்கள்ல இஸ்லாமிய வரலாற்றுகளை பத்தி உண்டானது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில, நாட்டினுடைய பாதுகாப்புல, நாட்டினுடைய மேம்பாட்டுல நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள் எங்கேயாவது கொடுக்கப்படுதா? கிடையாது. வரலாறுகள் அறிந்தவர்கள் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. தயவு செய்து மக்தபுகளை கட்டமைங்க. குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் 6 வயதுக்குள்ள குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓதத் தெரிந்த வருங்கால இளம் சமூகத்தை உருவாக்காத வரை இந்த சமூகத்தை ஒருபோதும் வெற்றியின் பாதையில நம்ம கொண்டு போக முடியாது. ரொம்ப ஆழமான அடிப்படையில் நான் சொல்றேன். அரபு நாடுகள் கிட்டத்தட்ட 56 இஸ்லாமிய நாடுகள்ல 32 நாடுகள்ல கல்ச்சரலி வார் நடக்குது, யுத்தம் நடக்குது. ஏன் சண்டைன்னே தெரியாது, எதுக்கு சண்டை தெரியாது. அரபு மொழி பேசுறாங்க, ஆனா குர்ஆனை பார்த்து படிக்க தெரியல, அல்லாஹ்ங்கிற வார்த்தையை பார்த்து படிக்க தெரியல. நம்முடைய வருங்கால இளம் சந்ததிகளுக்கு அவ்வளவு பெரிய வருத்தம், அவ்வளவு பெரிய பலகீனமாக நான் போய்கிட்டு இருக்கோம். இந்தியா உலகத்தினுடைய அறிவு பொக்கிஷம். இந்த நாட்டை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால அனைவருக்கும் குர்ஆன், இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பெரியவங்களுக்கு குர்ஆன் வகுப்புகள் நடத்துங்க. நாங்க சமீபத்தில் பள்ளப்பட்டியில கிட்டத்தட்ட 600 நபர்களை வித்தின் 10 டேஸ்ல வகுப்புகள் மாதிரி நடத்தி 600 பேர் ஒரே நேரத்தில் குர்ஆன் ஆரம்பிச்சாங்க. பெரியவங்க எல்லாம் வயசானவங்க 600 பேத்துக்கு குர்ஆன் ஆரம்பிச்சாங்க. அழுகுறாங்க. நிறைய பேர் பிசினஸ் மேல எந்த அழுகுறாங்க. வாழ்க்கையில என்னென்னமோ படிச்சோம், குர்ஆனை படிக்கும் போதுதான் எங்க வாழ்க்கையில மன நிம்மதி கிடைக்குது. இங்க வந்திருக்கிற பெரியவங்க மனசுல கை வச்சு பாருங்க, குர்ஆன் பார்த்து படிக்க தெரியுமா நமக்கு? வாட் இஸ் குர்ஆன்? குர்ஆன் இஸ் a conversation between abd and Allah. ஒரு அடியானும் அல்லாஹ்வும் பேசக்கூடியதுதான் குர்ஆன். ஒரு அடியானும் அல்லாஹ்வும் பேசக்கூடியதுதான் குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். நாம பேசுறோம், அல்லாஹ் பேசுறான் நம்மள்ட்ட. இப்ப நாம பேசுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நாமும் அல்லாஹ்வும் பேசுறதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனை கூட படிக்க தெரியல, அந்த குர்ஆனை கூட எங்களுக்கு புரிய முடியலன்னா அதை விட கை சேதம் என்ன இருக்க போகுது?
ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளர் சொல்றான், அந்த ஸ்பானிஷ் முஸ்லீம் ஸ்பெயின் ஏன் வீழ்ந்து போச்சுங்கிற வரலாற்றை பத்தி அவர் எழுதுறாரு. அதுல அவர் சொல்றாரு, இஸ்லாமிய சமூகத்தினுடைய தோல்விக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் வேத மொழியை விட்டு அந்த மக்கள் தூரமாகுவாங்க. சொன்னா வேத மொழியை விட்டும் தூரமாயிருவாங்க. குர்ஆன் என்பது டிவைன் லா, அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதம். அது அதை படிக்க தெரியாம போனா அதை விட கை சேதம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. இங்க வந்திருக்கிறவங்க யாராவது பெரியவங்க குர்ஆனை பார்த்து படிக்க தெரியலன்னா அல்லாஹ்ட்ட போய் அழுது துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் குர்ஆனை கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்ட்ட அழுங்க, கேளுங்க. மனிதர்கள்ட்ட புலம்பறதை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட புலம்பக்கூடியவங்களாக மாறணும். நம்ம அப்பதான் மாற்றங்கள் இருக்கு. நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் போட்டு 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 அசந்து போயிட்டோம். நம்மள நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப முதலாவதாக அனைவருக்கும் குர்ஆன், இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாத்துக்கும் குர்ஆன் வகுப்புகளை எப்படி ஆரம்பிக்கலாம், ஊர் முழுக்க குர்ஆனை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வை, யாராவது ஒரு பொறுப்படுங்க, முன்ன வாங்க. செய்யறீங்களோ செய்யலைங்களோ அந்த கவலையை மனதில் சுமந்து கொள்ளுங்க. வலவ் கான ரப்புக்கல் யுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் குர்ஆன்ல மிக ஆழமாக சொல்றான். நீங்க மக்களுக்கு மத்தியில இஸ்லாஹ் செய்யும் காலமெல்லாம் நான் உங்களை தண்டிக்க மாட்டேன்னு சொல்றான், அழிக்க மாட்டேன்னு சொல்றான், வாக்குறுதி கொடுக்கிறான். மக்களுக்கு மத்தியில குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நபியினுடைய சஹாபாக்களுடைய முஹப்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இரண்டாவது, நம்ம ஊரினுடைய திட்டம் வறுமை ஒழிப்பு, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி இரண்டாவது நம்முடைய திட்டம். இந்தியாவில் மொத்தம் 138 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆய்வுகள் சொல்லுது இதுல 36% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனா கடந்த 36% முஸ்லிம்கள். ஓகே, ஆனா கடந்த ஆய்வு நிதியோடைய ஆய்வின் அடிப்படையில் சொல்றாங்க, இந்த 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு முன்னாடி 28% இருந்துச்சு, இப்ப 16% குறைஞ்சிட்டோம் அப்படிங்கறது ஆய்வுகள் நமக்கு சொல்லுது இந்தியாவுடைய நிலையில. ஆனா முஸ்லிம்களுடைய கட்டமைப்புல பார்க்கும்போது அதே 36-37% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. வறுமை கோடுனா என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் யார்கிட்ட இல்லையோ அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய். இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே 28-29 மாநிலங்கள், 28 மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயுமே மேக்சிமம் வறுமை கோட்டுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டும்தான் இது மிக குறைவு. கேரளாவில் வெறுமன 1% மக்கள் தான் இருக்கிறாங்க. தமிழகத்தில் வெறுமன 3.6-4% மக்கள் தான் இருக்கிறாங்க. 100 பேத்துல வெறுமன 4 பேர் தான். ஆனா முஸ்லிம்களுடைய கணக்கெடுப்பு பார்க்கும்போது தமிழகத்துல முஸ்லிம்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 8-12% மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்தியாவிலேயே மிகவும் குறைவான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு மாநிலம் எதுன்னா தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான். அப்ப நம்ம ஊர் என்ன பொறுப்பெடுக்கணும் அடுத்த 3 வருஷத்துல? தொண்டியில வறுமை இல்லா தொண்டி அப்படிங்கிற ஒரு நிலையை நாங்க உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிற ஒரு மனநிலையை உண்டாக்குங்க. அப்படி மனநிலையை உண்டாக்குங்க. இதுவரையும் கிட்டத்தட்ட நாங்க தமிழகம் முழுக்க ஒரு 40,000 ஃபேமிலியை வறுமை கோட்டில இருந்து மீட்டெடுத்திருக்கோம். 40,000 ஃபேமிலி. அதிகப்படியாக பொள்ளாச்சியில 2000க்கும் மேற்பட்ட ஃபேமிலியை வறுமை கோட்டில இருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு வியாபாரங்கள் கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு வியாபாரம் வச்சு கொடுத்து, அங்க தனியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வியாபாரங்கள் செய்து கொடுத்து மாஷா அல்லாஹ் மிகச்சிறப்பா பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க, பல்லப்பட்டியில வந்து பாருங்க, ஈரோட்ல வந்து பாருங்க, பல விஷயங்கள் செய்யறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தாதான் நம்ம ஊர்ல என்ன செய்யலாம், எப்படி டெவலப் ஆகலாங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்முடைய இரண்டாவது திட்டம் வந்து எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை கோட்டில இருந்து மக்களை நாங்க மீட்டெடுக்கணும். ஒரு சமூகத்துல நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஊர் பேர் சொல்ல விரும்பல. இதான் மஸ்ஜித். மஸ்ஜித்ல இருந்து கொஞ்சம் தூரம் அசர் தொழுதுட்டு அப்படியே வெளியே நடந்து போறோம். நடந்து போகும்போது அங்க ஒரு சின்ன வீடு, ஹாஜியா, ஒரு சின்னோண்டு வீடு. அங்க ஒரு வயதான பாட்டி வெளியே உட்கார்ந்து இருக்குது. நாங்க போயிட்டு சலாம் சொன்னோம், சலாம் அலைக்கும். நானும் அந்த பள்ளி அஜரத்து, அந்த பள்ளி நிர்வாகம் 4-5 பேர் போனோம். சலாம் சொன்னோடனே அந்த அம்மா அலைக்கும் சலாம். இப்ப நான் கேட்டேன், அம்மா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன செய்யறீங்க? அந்த அம்மா சொல்லுது, நல்லா இருக்கும் தா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னுச்சு. எத்தனை பேர் இருக்கீங்க, வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னுச்சு, தம்பி நாங்க வந்து அஜர்த்துங்க நாங்க வந்து 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னுச்சு. யாராரு? நானும் என் 2 பேத்தி. அந்த அம்மா சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், நானும் 2 பேத்தி. முதல் பேத்திக்கு வயசு 38, கல்யாணம் ஆகல. 2வது பேத்திக்கு 32 வயது, கல்யாணம் ஆகல. நான் சொன்னேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னுச்சு, எங்களுக்கு இந்த பிஞ்சு போன பனியன்லாம் வரும், பிஞ்சு போன பனியன்லாம், அந்த பனியன்லாம் வந்த உடனே அந்த பனியனை திரும்பி நூலா பிரிக்கணும்.
பிஞ்சு போன பனின்னு வரும், தப்பா தச்சதெல்லாம் வரும் எங்கள்கிட்ட. அதை நாங்க ஒவ்வொரு நூலா பிரிக்கணும், பனியை திரும்பி நூலா மாத்தணும். நூலா மாத்தினா 1 கிலோ மாத்தினா 10 ரூபா கொடுப்பாங்க எனக்கு. நாங்க 3 பேரும் சேர்ந்து 4 கிலோ பிரிப்போம், 40 ரூபா கொடுப்பாங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வருமானம். டெய்லி 40 ரூபா. 3 பேர் சாப்பிடுறாங்க. வீடு மொத்தமே இவ்வளவு பெருசு தான் இருக்கு. பள்ளிக்கு பக்கத்துல, பள்ளியில இருந்து கொஞ்சம் தூரம். இதை கேட்ட உடனே இந்த பள்ளி முத்தவழி அழுதார், தேம்பி தேம்பி அழுதார். அழுதுட்டு வீட்டுக்கு பள்ளிக்குள்ள வந்தாங்க, கட்டி பிடிச்சிட்டு அழுகிறார். மௌலானா ரொம்ப வருத்தமா இருக்கு மௌலானா, அந்த பதவியில இருந்து நான் இப்பயே விலகிக்கிறேன், எனக்கு வேணும். அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்லுவேன்? அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆகல, 38 வயசுல ஒரு திருமணமாகாத பெண்மணி. ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா, ஒரு மஹல்லாவுல ஒரு பெண்மணி திருமணமாகாம தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கொள்ள, ஆசையை தீர்த்து கொள்ள முடியாம அந்த பெண்மணி ஒவ்வொரு நாளும் கண்களும் தண்ணியா ஊத்தும், அழுவாங்க. இப்படி ஒரு நிகழ்வு ஒரு மஹல்லால நடக்குதுன்னா அந்த மஹல்லா உருப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. எல்லாரும் குற்றவாளிகள். இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ஒரு மக்களுடைய கவலையை சுமக்குது. ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம நம்ம இருக்கிறோமே. அழுதார். அவர் அழுதுட்டு உடனே மஷூரா பண்ணி அந்த பெண்ணை, குடும்பத்தை கூப்பிட்டு பேசினாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த 2 மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, நான் பாட்டியோட இருக்கிறேன்னு. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2வது பொண்ணை நிக்காஹ் முடிச்சு கொடுத்தாங்க. இது எப்ப நடக்குது? இப்படி பார்த்ததுனாலதான் நடக்குது. எத்தனை குடும்பங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நம்ம மனதில் கை வைப்போம். இவ்வளவு உலமாக்கள், பொதுமக்கள், நிர்வாகம் எல்லாம் இருக்கீங்க. எத்தனை குடும்பங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம், எத்தனை ஏழையான குடும்பங்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காத வரை மாற்றங்கள் நிகழ போறதே கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் இங்க இருந்து. யாரும் தப்பா நினைச்சு கொள்ளக்கூடாது. எல்லாரும் கவலைப்படுறோம். யாரும் கவலைப்படல, எல்லாரும் கவலைப்படுறோம். சமூகத்தை பத்தி, மக்களை பத்தி, சமுதாயத்தை பத்தி கவலைப்படுறோம். யார் வேலை செய்யறோம், யார் சமூகத்தை சந்திக்கிறோம், எத்தனை பேர் மக்களை போய் சந்திக்கிறோம். மக்களை சந்திக்காத வரை மாற்றங்கள் எப்படி நிகழும்? ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுவாங்க, சுபஹ் தொழுதோனே வேக வேகமா எந்திரிச்சு போனாங்க. உமர் ரலியல்லாஹு பாக்குறாங்க, எங்க போறாங்க? டெய்லி எஞ்சி போறாங்க. பார்த்தா ஒரு குடிசை வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு வயதான பெண்மணி, கண்ணு தெரியல, அந்த அம்மாக்கு நடக்க முடியல, உட்கார்ந்து இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல போறாங்க, வீட்டை ஃபுல்லா சுத்தம் செய்யறாங்க, சாப்பாடு செய்யறாங்க. அந்த அம்மா பக்கத்துல வைக்கிறாங்க, அந்த அம்மா எடுத்து சாப்பிடுறாங்க. டெய்லி நடக்குது. ஒரு நாள் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஹிலாஃபத்துக்கு வந்துட்டாங்க. தொழுது வச்சு முடிச்சோன்னு ஞாபகம் வருது, ஆஹா அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வீட்டுக்கு போவாங்களே, ஒரு ஏழையுடைய வீட்டுக்கு போவாங்களேன்னு வேகமா போனாங்க. உமர் ரலியல்லாஹு போய் அந்த வீட்டுல உள்ள வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் செய்து சாப்பாடு செஞ்சு பக்கத்துல வச்சாங்க அந்த அம்மாட்ட. அந்த அம்மா எடுத்து சாப்பிட்டு சொன்னுச்சு, ஒரு நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு. ஒரு நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரா? உமர் ரலியல்லாஹு அழுது கொண்டே கேட்டாங்க, அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, உன் நண்பர் எனக்கு உணவு வைக்கும் போது அந்த பேரிச்சம்பழத்தினுடைய விதையை எடுத்துட்டு சொலைய மட்டும் கொடுப்பார், எனக்கு மெல்வதற்கு இலகுவா இருக்கும். ஆனா நீ கொடுக்கும் போது அந்த விதையோட கொடுக்கற என்னால மெல்ல முடியல. நினைச்சுக்கிட்டு நிச்சயம் உன் நண்பர் இறந்திருப்பார் நினைச்சேன். ஏன்னா அவர் வராம இருந்ததே இல்லை. மக்களை சமூகத்தை நோக்கி நகர்த்தணும்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவலைப்படணும், எல்லாரும் கொஞ்சம் பயணிக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அந்த முயற்சியை செய்யணும். பெருசாலாம் செய்ய வேணாம். நம்மளால என்ன முடியுமோ அதை எப்படியாவது செய்யணும். எல்லாத்துக்கும் யாரும் இங்க தவறானவங்க கிடையாது, யாரும் செய்ய மாட்டோம்னு இல்ல. சூழ்நிலைகள், நமக்கு குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வியாபாரம், இப்படி நம்ம வாழ்க்கையே பெரிய கஷ்டமா இருக்கே நினைச்சுக்கிறோம். இல்ல, மனிதர்களை, மக்களை நம்ம யோசிக்கும் போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை இலகுவாக்கி தருவான். அதனால தயவு செய்து என்ன செய்யுங்க, நம்முடைய ஊர்ல அடுத்த 3 வருஷத்துல வறுமை இல்லாத ஒரு ஊரை நம்ம உருவாக்கணும். முயற்சி செய்வோம். முடியலையா பரவாயில்ல. மஹ்ஷருடைய தினத்துல அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு சாதிச்சியா எல்லாம் கேட்க மாட்டான். கூப்பிட்டு சாதிச்சியா அப்படின்னு கேட்பான், கேட்க மாட்டான். செஞ்சியான்னு தான் கேட்பான். நீ என்ன செஞ்சன்னு தான் கேட்பான். சாதனை நம்ம கையில கிடையாது. நம்மளால யாரையும் மாற்ற முடியாது, நம்மளால யாரையும் உருவாக்கலாம் முடியாது. நம்மளால முயற்சிகள் செய்ய முடியும். ஹிதாயத் என்பது அவங்க கையில தான் இருக்கு. அதனால என்ன செய்யணும்? நம்ம திட்டத்தை 2வது திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டம், அதை நம்ம கையில் எடுக்கணும். 3வது ஆரோக்கியமான சமூகம். 3வது நம்முடைய திட்டம் என்ன? ஆரோக்கியமான சமூகம். அடுத்த 3 வருஷத்துல நம்முடைய ஊரை நல்ல ஒரு ஆரோக்கியமான இளம் சமூகமாக, நோய் நொடி இல்லாத சமூகமாக மாத்தணும் அப்படிங்கிற திட்டமிடணும். அதுக்குள்ள விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 100 முஸ்லிம்கள்ல 38 முஸ்லிம்கள் நோயாளிகள்னு சொல்லுது. இந்தியாவில் அதிகமா ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம்.
அதிகமா ஹாஸ்பிட்டல். வீட்டுக்கு போனா எல்லா வீட்லயும் மாத்திரை டப்பா இருக்கு, பெருசு பெருசா பெருசு பெருசா டப்பா. அத்தாவுக்கு தனியா, அம்மாவுக்கு தனியா, மகனுக்கு தனியா, மகளுக்கு தனியா, எல்லாம் தனித்தனி டப்பா. அப்ப ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கணும். அல்லாஹ் கொடுத்த ஈமானுக்கு அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள் என்பது ஆஃபியத்தை தான் சொல்றாங்க இமாம். நபியினுடைய துவாவே அதுதான். ஈமானுக்கு அடுத்து நான் என்ன கேட்கணும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆரோக்கியத்தை கேட்கணும் அல்லாஹ்ட்ட. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க என்ன செய்யணும்? இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாம் அழகான முறை சொல்லிக் கொடுக்குது. தமிழ்ல ஜப்பான்ல ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் இக்கிகாய். இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? இக்கிகாய். தமிழ்லயும் இந்த புத்தகம் வந்திருக்கு, தமிழ்லயும் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இளம் உலமாக்கள் வாங்கி படிங்க. இக்கிகாய் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. 2 ஜப்பானீஸ் சேர்ந்து எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்தினுடைய கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நீண்ட காலம் எப்படி வாழணும். ஏன்னா உலகத்திலேயே 90 வயசு வரை வாழக்கூடியவங்க ஜப்பானிய மக்கள். சராசரியா 88 வயசு அவங்களுக்கு அழகா வாழுவாங்க. எந்த அளவுனா 90. நான் சமீபத்துல என் நண்பர் ஜப்பான் போயிட்டு சொன்னாரு, மொரோனா ஜப்பான்ல ஏர்போர்ட்ல வயதான மக்கள் வரிசையில நிப்பாங்களாம். எல்லாம் 89, 90, 92 வயசு. ஏன் நிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். அவங்க எல்லாம் யாரு? வாலண்டியர்ஸ். வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியாது இல்ல, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி ஜப்பான் ஃபார்ம்ல இவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்களா, வாலண்டியர் வேலை செய்வாங்களாம். வாலண்டியர்ஸ் வயசானவங்க எல்லாம் ஜப்பானுடைய ஏர்போர்ட்ல. வெளியில பார்த்தோம்னா நிறைய பேர் குப்பை போட்டா எடுத்து குப்பையில போடுறதுக்கு 4-5 வயதான மக்கள் நிப்பாங்களாம். அந்த வயசுலையும் உழைத்து தன்னிச்சையாக வாழக்கூடிய மக்களாக ஜப்பானிய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த நாட்டில இருந்து 2 பேர் எழுதிய புத்தகம் தான் இக்கிகாய். அந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி வாழணும்னு சொன்னாங்களோ அதை அப்படியே அந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. வேற எந்த ஆய்வும் இல்ல. முழுக்க முழுக்க ஹதீஸுகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகமா நான் பாக்குறேன். அதுல ஒரு 6 விஷயம் சொல்லப்படும் அந்த புத்தகத்துல. 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்கள் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை. இந்த 6 விஷயம் இஸ்லாத்துல அடிப்படையானது. முதலாவதாக சொல்றாங்க, ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழணும்னா அதிகாலை எழுந்திருக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? அதிகாலை எழுந்திருக்கணும். 4 to 5 எந்திரிச்சிடணும். எந்த சமூகம் அதிகாலை எழும்போதோ அந்த சமூகத்துக்கு தோல்வியே கிடையாதுங்க. எந்த சமூகம் அதிகாலை எழக்கூடியதாக இருக்கோ சமூகத்துக்கு தோல்வி என்பதே கிடையாது. இப்ப அதிகாலை எழக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும். முதல் விஷயம். உலகத்திலேயே அதிகாலை எழுவது ஃபரதான சமூகம் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். நம்ம காலைல எழுந்திருக்கிறது ஃபரது நம் மீது, சுபுகு தொழுகிறது நம் மீது ஃபரது. ஆனா அதிகாலை எழாத சமூகம் இஸ்லாமிய சமூகம் தான். யோசிச்சு பாருங்க. அப்ப முதலாவதா அதிகாலை எழுந்திருக்கணும். 2வது உடல் கழிவுகளை உடனே வெளியாக்கணும் சொல்றோம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி உடல் கழிவுகள் வெளியாகணும். உடல் கழிவுகள் சேர்க்கக்கூடாது. உடல் கழிவுகள் சேர்த்தோம்னா மந்தம் உண்டாகும், ஞாபக சக்தி குறைவும், மனிதனுடைய எல்லா உடல்களும் உயிர் அணுக்களும் பாதிக்கப்படும் சொல்றாங்க. உடல் கழிவுகள் வெளியாகணும். 3வது பிரஷிங், பற்களை நல்ல கிளீனா வச்சுக்கணும். மிஸ்வாக் செய்வது நம் மீது ஃபரதாயிருமோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. மிஸ்வாக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மிஸ்வாக் பல் துலக்குதல் எல்லா நோய்களுக்கும் காரணம் தான். வாய் நாடி, வாய் முதல் நாடி. தமிழ் இலக்கியங்கள்ல மிக ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி திருவள்ளுவத்தினுடைய திருக்குறள்ல மருந்துங்கிற பகுதியில் அழகான ஒரு திருக்குறள் சொல்லுவார். மிகையினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்லுவார். அப்படின்னா என்னன்னா, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பித்தம், கபம், வாயு, இந்த 3 பகுதி இருக்குதுல்ல, இந்த 3 பகுதியும் கூடுவதால் குறைவதால் தான் மனிதனுக்கு நோய்கள் உண்டாகுதுன்னு சொல்லுவார். பிரஷிங்னால தான் அதை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லப்படும். அந்த பிரஷ் அதிகமா பண்ற பிரஷ்னா அவங்க சொல்றது மிஸ்வாக், குச்சிகள்ல ஆளும் வேலும் பல்லுக்கு விருதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரஷிங்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. 4வது உடற்பயிற்சி செய்யறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொல்றோம். 6000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு 200 ஸ்டெப்ஸ் நடக்கிறதே கஷ்டம் நினைக்கிறேன். அப்படித்தானே? நடைப்பயிற்சி தான் ஆரோக்கியத்தின் உச்சம்னு சொல்லப்படுது. அதனால ரொம்ப நடக்கணும், நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது. அதனால வாக்கிங், காலில் எந்திரிச்சு பள்ளிக்கு தொழுகைக்கு நடந்து வர்றது, பள்ளிக்கு தொழுகைக்கு போறது எந்த அளவுக்கு ஹதீசுகள்ல வருதுன்னா, வீடுகள் சஹாபாக்கள் தூரமாக வச்சு கொள்ளுவாங்க. ஏன்னா பள்ளி சுபுகுல அங்க வீட்டில இருந்து பள்ளிக்கு நடந்து வருவதின் காரணமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் நன்மை கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. நடத்தல் என்பது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால நடைப்பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், உடற்பயிற்சி.
அஞ்சாவது நல்ல உணவுகளை சாப்பிடுறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள்லயே நல்ல உணவுகளை சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. தந்தூரி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், அது லொட்டு லொசுக்கெல்லாம் தயவு செய்து குறைச்சு கொள்ளுங்க. எதெல்லாம் கலர் கலரா தெரியுதோ அதெல்லாம் நமக்கு பாதிப்பைத்தான் கொடுக்கும்னு மறந்துடாதீங்க. இயற்கையான கலர்கள் மட்டும்தான் நமக்கு செரிக்கும். செயற்கையான கலர் பொருட்கள், கலர் உணவுகள்லாம் மிகப்பெரிய இப்ப ஏற்படுத்தாது. 45-40 வயசானோடனே உடல்ல மாற்றம் ஏற்பட்டு எல்லாம் பாதுகாக்கணும். அதனால இப்ப உள்ள தலைமுறைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா. கடந்த 20 வருஷத்துக்கு பிறகு டோட்டலி மனித இனம் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றோம். மிகப்பெரிய மாற்றம். அதுக்கு முன்னாடி இருந்த வயதான மக்கள்லாம் அந்த காலத்துல குடிச்ச தண்ணி, உணவு மிகவும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இப்ப உள்ள ஜெனரேஷன்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆறாவது, இரவு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். சொல்றேன், இரவு 10 மணிக்கு தூங்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில ஷரியத்தின் முறைப்படி இஷாவுக்கு பிறகு நல்ல காரியங்கள் பேசுறதே இஸ்லாத்துல மக்ரூஹ், கூடாது. நல்ல விஷயங்கள் பேசுறதே கூடாது. முடிச்சோடனே தூங்கணும், சாப்பிட்டோன்னே தொழுதுட்டு தூங்கிடணும். ஆனா நமக்கு எத்தனை மணிக்கு தூங்குறோம்? அது இஸ்லாமிய ஊர்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கூட்டம் கூட்டமா நிக்கிறான், என்ன பேசுறானே தெரியாது. இங்க ஒரு 10 பேர், அங்க ஒரு 10 பேர், அங்க ஒரு 10 பேர். நான் எல்லா இஸ்லாமிய ஊர்களையும் சொல்றேன், எதுக்கு நிக்கிறானே தெரியாது. 10 மணி, 11, 12, 1 மணிக்கு தூங்குறான். 1 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்குறான். 1 மணிக்கு சமுதாயம் டெவலப் ஆகும் நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய கஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால ஆரோக்கியமான சமூகம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இளைஞர்களை பார்க்கும்போது பெண்களை வீட்டுல, அது குறிப்பாக பெண்கள்கிட்ட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்களுடைய விஷயத்துல இதுல ரொம்ப ரொம்ப ஆழமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்களுக்கு இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதை சொல்லிக் கொடுக்கணும். 4வது, தரமான கல்வி. நம்முடைய திட்டம் 4வது திட்டம் என்ன? தரமான கல்வி. வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? தரமான கல்வினா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் போல எந்த இலக்கியத்திலும் சொல்லப்படல. அவ்வளவு பெரிய இலக்கிய பகுதிகள் நம்ம இடத்துல இருக்கு. இனிவை 40, இன்னா 40, நிறைய கிதாபுகள், நிறைய புத்தகங்கள். நன்னறின்னு தனி ஒரு பெரிய ஆய்வே இருக்கு. நன்னறி, ஒழுக்கத்துக்கும் இறை சார்ந்த வாழ்க்கைக்கும் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கும் தமிழ் இலக்கியங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. அதுல தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருக்கு தமிழ் இலக்கியத்துல. அது ஒரு மிகப்பெரிய இலக்கணம் சார்ந்த நூல். அந்த நூல்ல தொல்காப்பியர் அவர் சொல்லுவாரு, வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? மிக அழகா சொல்லுவார். கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன் சொல்லுவார். புத்தகத்தினுடைய எழுத்துக்கள் அறிவாக மாறணும், அந்த அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கணும், அந்த ஒழுக்கம் அன்பை கொடுக்கணும், அந்த அன்பு அரணை கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும். அந்த அரண் தான் இறைவனுடைய அருளை பெற்று தரும் அப்படின்னு சொல்லுவார். சோ தரமான கல்வியை சமூகத்துல கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். இப்போ ஒரு திட்டமிடணும். அடுத்த 3 வருஷத்துல நம்ம ஊர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 50 அதிகாரிகளை உருவாக்கணும் திட்டமிடணும். அதற்குண்டான உழைப்புகள், அதற்குண்டான பயிற்சிகள், அதற்குண்டான மக்களிடத்துல பேசுதல், இதை பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை முறையினுடைய மிக முக்கியமான விஷயம் தரமான கல்வியை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது மிக முக்கியம். தரமான கல்வியை பொறுத்தவரை 4 டிவிஷனா பிரிச்சுக்கணும். நம்ம கல்வியை கொடுக்கும் போது, சமுதாயத்திட்ட பேசும்போது 4 டிவிஷனா பிரிச்சு கொடுக்கணும். ஒன்று அதிகார வாய்ப்பு கல்வி முறை. ஒன்று என்ன? அதிகார வாய்ப்பு கல்வி முறை. அதிகாரத்தில் நம்முடைய குழந்தைகளை எப்படி கொண்டு வரணும், அதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணும். இது நீண்ட திட்டங்கள். இதெல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் நம்ம தனியா இதை பத்தி பேசி ஒரு டீம் அமைச்சு மத்த ஊர்ல என்ன பண்றாங்களோ அதை நம்ம செய்வோம். இன்னைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் தான் நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு நம்முடைய குழந்தைகளை உதாரணத்துக்கு 100 மாணவர்கள் தொண்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 100 மாணவர்கள் தொண்டியில் இருக்கிறாங்க. அதுல 20 மாணவர்களை அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு முயற்சி செய்யணும். 2வது 20 மாணவர்களை தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முறைக்கு முயற்சி செய்யணும். தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முறை, டெக்னாலஜி சார்ந்து இன்னைக்குள்ள ஐஐடி, எம்ஐடி, நீட், டாக்டர்ஸ், எக்காலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், இது போன்ற விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முறைகளுக்கு மாணவர்களை உருவாக்கணும். இது 20 மாணவர்கள். 40 மாணவர்களை, அடுத்த 40 மாணவர்களை இன்றைய சூழ்நிலை உள்ள தொழிற்கல்வி சார்ந்து, உதாரணத்துக்கு வாழ்வியல் சார்ந்து ஆசிரியர்களை உருவாக்கலாம்,
டீச்சர்ஸை உருவாக்கலாம், உஸ்தாதுகளை உருவாக்கலாம். நம்ம ஊர்ல இருந்து இந்த வருஷம் நாங்க ஒரு 50 பேத்த ஆலிம் ஹாபிஸா முஃப்திகளை ஆக்க விரும்புறோம் அப்படின்னு உருவாக்கலாம். வாழ்வியல் சார்ந்த கல்வி முறை. 4வது 20 மாணவர்களை நீங்க நினைக்கிற மாதிரி வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். வெளிநாடுகளுக்கு படிக்க அனுப்பணும். இந்த வருஷம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 26 மாணவர்களை வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கோம். எல்லா ஊர்கள்ல இருந்துமே, ஜெர்மனில, ஆஸ்திரேலியாவில், துபாயில, குவைத்ல, லெபனான்ல, இது ஓமன் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பியிருக்கோம். இவங்க எல்லாம் பெரும் பெரும் தொழிலதிபர்களுடைய குழந்தைங்க. இவங்க அந்த நாட்டுல படிச்சுட்டு வந்து நம்ம ஊருடைய தொழில்களை, நம்ம ஊருடைய டெவலப்மெண்ட்டை எப்படி டெவலப் பண்ணலாம். குறிப்பாக உங்க ஊர்ல நிறைய மக்கள் ஃபாரின்ல இருக்கிறாங்க. ஃபாரின்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க, உங்க குழந்தைகளை எந்த நாடுகள்ல நீங்க படிக்க வச்சிருக்கீங்க, என்ன துறைகள்ல உருவாக்க போறீங்க, எப்படி உருவாக்கலாம். இப்ப கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கேரளா மிக அழகாக திட்டமிட்டு இந்தியாவில 2 கோடி மக்கள், 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஓவர்சீஸ் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதுல 17% முஸ்லிம்கள். சவுத் இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமாக தமிழ்நாடும் கேரளாவும் தான் அதிகமான இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு செய்யாத ஒண்ணு கேரளா மிக திட்டமிட்டு செய்யுது. நான் போன தடவையும் கீழக்கரையில பேசும்போது இங்க பேசினேன், ராமநாதபுரத்திலையும் பேசினேன். தயவு செய்து உங்க ஊர்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் இல்ல பெரும் தொழிலதிபர்கள் இருந்தா அவங்கள வச்சு நம்ம ஒரு மீட்டிங் போட்டு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட வளர்ச்சியில நம்முடைய வருங்கால இளம் சமூகத்தை என்னென்ன துறைகள்ல கொண்டு போய் சேர்க்கணும். கேரளா மிக திட்டமிட்டு செய்யறாங்க. அவங்களுடைய ஒரு அமைப்பு இருக்கு, சிட்ஜின்னு சொல்லி. அந்த அமைப்புல நான் பார்த்தேன், நேரடியா மலப்புரத்துல நான் பார்த்து சொல்றேன். யாராவது ஃபாரினுக்கு போனா அந்த அமைப்புல வந்து அப்ளை பண்றாங்க. அவங்க 3 நாள் பயிற்சி கொடுக்கறாங்க. அந்த அமைப்பு மூலம் பயிற்சி கொடுக்கறாங்க. ஐடிக்கு போறியா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போறியா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறியா, நீ ஒரு டீ பாயா போறியா, டீ பாயா போனா எப்படி டீ போடணும், சுலைமான் டீ எப்படி போடணும், அதை எப்படி ஒரு அரபுட்ட போய் நீ வந்து அதை கொடுக்கணும், அங்க உள்ள மக்கள்கிட்ட நீ எப்படி பேசணும் ட்ரெயின் பண்றாங்க. ட்ரெயின் பண்ணி டீ பாயா போ ஒருத்தன் ஒரே வருஷத்துல மேனேஜரா மாறுறான். நம்ம ஊர்ல டீ பாயா போய் மௌத்தா போற வரையும் டீ பாயா தான் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, என்ன காரணம்? எந்த பயிற்சியும் இல்ல, எந்த விதமான கை கொடுத்தலும் இல்ல. வளர்ந்தவங்க கீழே உள்ளவங்களை உருவாக்கி விடணும், அடுத்த கட்டத்துக்கு தயாரிக்கணும். செய்யறாங்க, செய்யாம இல்ல, ஆனா திட்டமிட்டு செய்யணுங்கிற பயிற்சியின் மூலமாக செய்ய முடியும். இதான் தரமான கல்வி. இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? 5வது குடும்ப நிர்வாக மேம்பாடு. நம்ம ஊர்ல ஒரு கவுன்சிலிங் சென்டர், ஃபேமிலி கேர்லைன் கவுன்சிலிங் சென்டர் அப்படின்னு உருவாக்கணும். போன தடவை ஆர்எஸ் மங்கலத்துல ஃபர்ஸ்ட் தடவை போயிட்டு வந்தேன். இப்ப மஷாலா டீம் அவங்க உருவாகி அழகான முறையில் போன வாரமா நடத்துனீங்க, நடத்தி இன்ஷால்லா அவங்க ஃபேமிலி கேர்லைன் கவுன்சிலிங் சென்டர் ஒன்னு ஆர்எஸ் மங்கலத்துல உருவாக்க போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மாஷாஅல்லாஹ். அப்ப அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஊர்ல அழகான முறையில ஒரு தடவை நடத்தக்கூடாது, இது மாசத்துக்கு ஒரு தடவை. நாங்க வந்து சேலத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈரோட்ல, பேரணாம்பட்டுல, எல்லா ஊர்லயும் பண்றோம். வந்து பாருங்க எப்படி பண்றாங்க. 3 hours வகுப்பு, 3 மணி நேரம் வகுப்பு. ஆணுக்கு ஒரு வகுப்பு 1 மணி நேரம், பெண்ணுக்கு 1 மணி நேரம், குடும்பத்தார்களுக்கு 1 மணி நேரம். மொத்தமே 3 பேர் தான். கிட்டத்தட்ட 65% தலாக் வந்து எப்ப நிகழுதுன்னா அது கணவன் மனைவியால் நிகழல, குடும்பத்தார்கள் தான் நிகழுதுன்னு ஆய்வு சொல்லுது. அப்ப அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு ஆணை எப்படி பார்க்கணும், ஒரு பெண் குடும்பத்தை எப்படி, ஆண் குடும்பத்தை எப்படி கையாள தெரியணும், ஒரு ஆண் வந்து பெண் குடும்பத்தை எப்படி கையாளணும். இந்த பயிற்சிகள் கொடுக்கப்படணும். வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கறத சொல்லி தரணும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இங்க எல்லா நிலையிலும் யூகோ கிளாஷ். இங்க ஆணும் படிச்சிருக்கான், பெண்ணும் படிச்சிருக்கான். பெண்ணும் ஐடில வேலை செய்து, ஆணும் வெறும் டாக்டரேட். ஆனா 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல. 2 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? வாழ்க்கைங்கிற யதார்த்தத்தை நம்ம கத்துக் கொடுக்காம அனுப்புறோம். ஒரு ஆண் பெண்ணிடத்துல தோத்து போய் தான் செய்யணும், ஒரு பெண் ஆணிடத்துல தோத்து போகத்தான் செய்யணும். தோத்து போகுதல் அப்படிங்கிறது, தோல்விங்கிறது குடும்பத்துல கிடையாது. 2 பேரும் இணைந்து விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இஸ்லாத்தினுடைய குடும்ப கட்டமைப்பே விட்டு கொடுப்பதும் கட்டுப்படுவதும் தான். கட்டுப்படணும், ஒரு ஆண் பெண்ணுக்கு கட்டுப்படணும், ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படணும். அதே மாதிரி விட்டு கொடுத்து வாழணும். இந்த வாழ்க்கையை நம்ம கவுன்சிலிங் மூலமா தான் கொடுக்கணும். நம்ம ஊர்ல எப்படி ஆரம்பிக்க போறோம்? யாரும் வரமாட்டாங்க, வருத்தப்படாதீங்க. ஒரு டீம் உருவாக்குங்க, ஒரு 5 பேர் 6 பேர் கொண்ட குழு உருவாக்குங்க. ஒரு அட்வொகேட், நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய 2-3 உலமாக்கள் சேர்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருங்க. பதிவு செய்யுங்க. குடும்ப நல கோட், ராமநாதபுரம் குடும்ப நல கோட்ல பதிவு செய்யுங்க. கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு செய்யுங்க. we are authenticate counseling center from this தொண்டியில இருந்து நாங்க கவுன்சிலிங் கொடுக்கிறோம். ஏதாவது உங்கள்ட்ட கேஸ் வந்தா எங்கள்ட்ட அனுப்புங்க. நான் சொல்றது ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் கொடுத்து தான் நிக்கா பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வாங்க. இப்ப திண்டுக்கல் நாங்க அப்படித்தான் பண்ணிருக்கோம். கம்பல்சரி எந்த பள்ளி வசூலும் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணா மட்டும்தான் என்ஓசி கொடுப்பாங்க. சில விஷயங்களை நாம தான் உருவாக்கணும்.
உங்களுடைய காலத்துல நீங்க உருவாக்காம யார் உருவாக்குறது? இங்க குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்ல. அப்ப குடும்ப நல கட்டமைப்புல இது ஒரு முக்கியமான விஷயம். 6வது பெண்கள் மேம்பாடு. பெண்களை நம்ம எப்படி கட்டமைச்சு கொண்டு போகணும், இந்த குடும்பவியல் வாழ்க்கையை எப்படி பெண்களுக்கு கத்துக் கொடுக்கணும். பெண்களுக்கு 4 விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். ஒன்று, குடும்பங்களை எப்படி மேலாண்மை செய்யணும்னு கத்துக் கொடுக்கணும். 2வது, பைனான்சியல் மேலாண்மை. 10,000 ரூபாய் ஒரு சம்பளம் வாங்குறான் கணவன் அப்படின்னா எப்படி குடும்பம் நடத்தணும். 50,000 சம்பளம் வாங்கினா எப்படி குடும்பம் நடத்தணும், உறவுகளை எப்படி பேணி வாழணும். 3வது, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும். 4வது, இந்த உலகத்தினுடைய கல்ச்சர் கலாச்சார மாற்றத்துக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. இந்த 4 விஷயங்களையும் பெண்களுக்கு நாங்க பயிற்சியாக கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவங்களை நம்ம மேம்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும். 7வது, சுத்தம் சுகாதாரம். எல்லா நிலையிலும் நம்முடைய ஊரை எவ்வளவு பேர் மரம் நடுறோம், எவ்வளவு நம்ம குளங்கள் வெட்டி இருக்கிறோம், என்னென்ன செஞ்சிருக்கிறோம். ரொம்ப ஆழமான விஷயம், சாதாரணமா நினைக்கிறோம். இன்னைக்கு பூமியில என்னென்னமோ குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு குறைவு, அது குறைவு, இதெல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனா பூமி சூடாகிக்கிட்டு இருக்குது, பூமியினுடைய தன்மை மாறுது. வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது. போன வருஷம் சென்னையில 36 மணி நேரம் மழை பெய்ஞ்சிச்சு. 36 மணி நேரம். இந்த வருஷம் ஸ்பெயின்ல கிட்டத்தட்ட 48 மணி நேரம் மழை பெய்ஞ்சு மொத்த ஸ்பெயினுமே மூழ்கிருச்சுங்கிறான். இதுக்கு பேர் எல்னினா லானினா. பூமி சூடாக ஆரம்பிக்குது, ஓவர் சூடாயிருச்சு பூமி அப்படின்னு சொல்றோம். இது பெரிய ஆய்வு. அப்ப நம்முடைய ஊரை, நம்முடைய பக்கத்து பகுதிகளில் நம்ம ஊரை எப்படி செழிப்பாக வைக்கணும், சுகாதாரமா சுத்தமா எப்படி வைக்கணும், மரங்கள் குளங்கள் வெட்டுறது, நம்முடைய கால்வாய்கள் சாக்கடைகளை சரி செஞ்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம ஊரையே வலுப்படுத்திக் கொள்ளணும். இதுக்கு முயற்சி செய்யணும். 8வது, பொருளாதார வளர்ச்சி. பிசினஸ் ரீதியாக நம்ம ஊர் மாஷா அல்லாஹ் நிறைய மக்கள் ஃபாரின்ல, தொண்டில இருந்து நிறைய மலேசியா, சிங்கப்பூர், துபாய், கத்தார் இது போன்ற பல பகுதிகளில் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும். நான் இன்னொரு தொண்டி முஸ்லிம்கள்ட்ட நான் சொல்லி வேண்டிய நண்பர்கள்ட்ட வேண்டிக் கொள்ளது என்னன்னா, இங்க நான் நிறைய இடங்கள்ல போகும்போது, ராமநாதபுரத்துல பார்க்கும்போது எல்லாருமே அவங்க ஊரை யோசிக்கிறாங்க. நீங்க உங்க ஊரை யோசிங்க, அதை தாண்டி உங்க மாவட்டத்தை யோசிங்க. கீழக்கரைக்காரவங்க கீழக்கரையை மட்டும்தான் யோசிக்கிறாங்க, தேவப்பட்டினக்காரவங்க தேவப்பட்டினத்தை மட்டும் யோசிக்கிறாங்க. அப்படித்தானே? ராமநாதபுரம் அவங்க மட்டும் அப்படி யோசிக்க கூடாது. நம்ம மொத்தமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம், இந்த முழு மாவட்டத்தையும் வலிமையாக மாத்தணும் அப்படிங்கிற மனநிலைக்கு, நம்ம ஒற்ற மனநிலைக்கு, பொதுநல மனநிலைக்கு நம்ம எல்லாரும் வர வேண்டிய அவசியமான காலத்தில் இருக்கிறோம். சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்பு 28%. ஆனா இன்னைக்கு ரொம்ப 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 குறைஞ்சு அது வெறுமனே 3% குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இதை நாங்க வலுப்படுத்தணும்னா உங்களை மாதிரி இந்த பக்கத்து ராமநாதபுரம், அந்த பக்கத்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதியுடைய மக்களையும் ஒண்ணு சேர்த்து பெரிய மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த வாரம் கூட அவங்களோட மீட்டிங் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்ப அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, உங்க பகுதியுடைய மக்கள், பெரும் பிசினஸ் மேன், கல்வியாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேருங்க. உங்களுடைய பகுதியினுடைய இளைஞர்களை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன துறை அங்க தேவைப்படுது. இன்னைக்கு அரபு நாடுகள் தன்னிறைவுப்பட்ட நாடாக மாறணும்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பெட்ரோல்ல இருந்து, குருடாயில இருந்து அவங்க வெளியாகி இன்னைக்கு பல பல துறைகளை கையில் எடுத்திருக்கிறாங்க. நான் சமீபத்தில் உம்ரா போயிட்டு மதீனா யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு வந்தேன். அங்க உள்ள ப்ரொஃபசர்ஸ் அவங்களுடைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்க ரொம்ப தெளிவான கண்ணோட்டத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க பெட்ரோல்ல இருந்து, ஏன்னா அடுத்த 2040 பெட்ரோல் இல்லாத ஒரு நாட்டை, கார்பன் டை ஆக்சைடு இல்லாத ஒரு பகுதியை நாங்கள் உருவாக்குவோங்கிறது ஐநா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அதுல மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். பெட்ரோலை பேஸ் பண்ணி தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அதுல இருந்து வெளியாகி அவங்க டூரிசத்தை நோக்கி நகர்த்துறாங்க, டெக்னாலஜியை நோக்கி நகர்றாங்க. குறிப்பாக அவங்க தற்கால சூழ்நிலை அறிவியல் கட்டமைப்புக்குள்ள தன் நாடை கொண்டு வரணுங்கிறத அரபு நாடுகள் கையில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பகுதிகளில் நம்முடைய இளைஞர்கள் அங்க வெறுமன எம்ப்ளாய்மெண்டா இல்லாம அந்த வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய இளம் சமூகமாக மாறணும். அப்படின்னா உங்கள மூத்தவங்க, வெளிநாட்டுல இருந்தவங்க, உங்களுக்கு தெரியும் என்னென்ன துறைகள் எப்படி எப்படி இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை இங்க இருந்து எப்படி படிக்க வச்சு கொண்டு போகணும். அதுக்கு முன்மாதிரி கேரளா அதை திட்டமிட்டு செய்யறாங்க. நம்மளால ஏன் செய்ய முடியல? நம்மளால ஏன் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க முடியல? இங்க நிறைய இளைஞர்கள், வருத்தப்பட்டு சொல்றேன், தமிழகத்துல இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய பேர் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க. 24% ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல குறிப்பாக நம்ம மாவட்டம் ஒரு பகுதியாக இருக்குது. இப்ப இதை எப்படி பாதுகாக்க போறோம்? இது குறையாக நினைக்காம இதுல இருந்து நம்ம விடுபடனா எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நம்ம மாணவர்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கும் போது தொழில் மேம்பாடு, வளர்ச்சி அப்படிங்கறத அவன் பேசும்போது அவன் அந்த சிக்கல்களுக்குள்ள, அந்த மோசமான வலைதளங்கள், மோசமான ட்ரக்ஸுக்குள்ள மாட்டாம வெளியாகி அவன் தன்னை உருவாக்கி அடுத்த லெவல் சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகப்படும்.
அதை நம்ம செய்வதற்கு நம்ம ஊர் மக்கள் மூத்தவங்க முயற்சி செய்யணும். அடுத்து சமூக கட்டமைப்பு. எல்லா நிலையிலும் தொண்டி அநேக முஸ்லிம்கள் பகுதியை கொண்ட பகுதி. பக்கத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள், மாற்று சகோதர மக்களோடு சமூக நல்லிணக்க விழாக்கள், சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற பகுதிகள் விழாக்கள் அவங்களெல்லாம் கூப்பிடுறது, பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களெல்லாம் இணைச்சு கொள்றது, ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடுறது, இது போன்ற பக்கத்து கிராமங்களுடைய மக்கள் எல்லாம் இணைச்சு கொள்றது. மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவை விட தமிழ்நாடு ஏன் வெரி வெரி பெஸ்ட்னு சொல்லப்படுது பல காரணங்கள்ல. ஜிடிபியா இருக்கட்டும், உள்நாட்டு உற்பத்தி, ஜிஎஸ்டி, வரி கட்டுதல், ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம், இது எல்லாமே தமிழ் சவுத் இந்தியா மட்டும்தான் மொத்த இந்திய வளர்ச்சியில 46.7% காரணம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த 6 ஸ்டேட்டும் சேர்ந்து அவ்வளவு பெரிய பங்களிப்பை மொத்த இந்தியாவுக்கு நம்ம கொடுக்கிறோம். காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய கல்வி, பொருளாதாரம், கட்டமைப்பு. இதை நாம எப்படி டெவலப் பண்ண, நம்முடைய மாற்று தொப்புள் கூடி உறவுகளோடு, மாற்று சகோதர மக்களோடு நல்ல இணைப்பு பந்தத்தை நம்ம ஏற்படுத்தணும். நார்த் இந்தியா அதை பண்ணாததுனாலதான் இவ்வளவு பெரிய பலகீனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே பலகீனத்தை நம்ம செய்யக்கூடாது. அதை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இறுதியாக நாட்டுப்பற்று. நம்ம பேசுறது, நம்ம செயல்படுறது எல்லாமே நமக்கானது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது, இந்த நாட்டினுடைய உருவாக்கத்துக்கானது, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கானது. இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள் நம்முடைய மக்கள் அப்படிங்கிற எல்லா நிலையிலும் அந்த நாட்டுப்பற்றுங்கிற தேசப்பற்ற வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வெளிப்படுத்துறது நம்ம மீது கடமை. காந்தி ஒத்துழைமை இயக்கம் உருவாக்கும் போது 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதவியது இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை இந்தியாவில் உருவாக்கும் போது 27% இஸ்லாமிய இளைஞர்கள் முன்வரிசை நின்னாங்க. போய் வ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் கப்பல் இயக்கத்தை இந்தியாவில் தமிழ்நாட்டில் உருவாக்கும் போது 8000 ஷேரையும் வாங்கி அந்த கப்பல் இயக்கத்துக்கு உறுதுணையாக இருந்தது இஸ்லாமிய சகோதரர். இதெல்லாம் வரலாற்று பாடங்கள்ல கிடையாது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் சும்மா பயான் மாதிரி கேட்டு போகாம, நான் பேசுனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த கோர் அடிப்படை நோக்கம் என்னன்னா, அடுத்த 3 வருஷத்துல ஒரு வலிமையான, ஒரு பலமான, ஒரு கல்வி அறிவுள்ள, நேர்மறையான, ஒழுக்கம் உள்ள, அடிப்படை தீனோடு ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய நோக்கம். அதற்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.